வியூவர்ஸ், இப்போ காட்டின முருங்கைக்கீரையை நம்ம எப்படி சன்ட்ரை பண்ணி அது கலர் மாறாமல் இந்த பொடியை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்கீரையை இது போல் மெயின் தண்டு இருக்கு இல்லைங்களா, அந்த மெயின் தண்டுலேருந்து பிரான்ச்சஸை மட்டும் நம்ம தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். கீரையை நல்லா இது போல் வாட்டருக்குள்ளே நல்லா முழுக வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற விட்டுடுங்க. கீரையை அலசி வெளியே எடுத்துக்கலாம். இப்போ கீரை மேலே இருக்கக்கூடிய டஸ்ட்டு, சின்ன சின்ன பூச்சிகள் இது போல் இருக்கிறதெல்லாம் அந்த சால்ட் டர்மரிக் வாட்டரில் எல்லாம் க்ளீனாக வந்துடும். இப்போ கீரையிலேருந்து தண்ணி வடிகிறதுக்காக இதில் ஒரு 1/2 hour இப்படி விட்டுடுங்க. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிடுச்சு. இப்போ இதை எப்படி ட்ரை பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ட்ரை கிளாத் எடுத்து அந்த ட்ரை கிளாத்தில் இந்த முருங்கைக்கீரை பிரான்ச்சஸை, வாஷ் பண்ண முருங்கைக்கீரை பிரான்ச்சஸை இது போல் பரவலாக பரப்பி விடுங்க. கீரை மேலே லேசாக ஈரம் இருந்துக்கிட்டு இருக்கும், அதனால் இந்த ட்ரை கிளாத்தில் பரப்பி விட்டு இந்த கிளாத்தை கீரையை சுற்றி ஃபோல்ட் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடுங்க. ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. இப்போ கீரையில் இருக்கிற மீதி ஈரமெல்லாம் இந்த ட்ரை கிளாத்தில் வந்துடுச்சு. இப்போ இதை எப்படி சன்லைட்டில் நம்ம ட்ரை பண்ணலான்னு பார்க்கலாமாங்க. கீரையில் இருக்க ஈரமெல்லாம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ட்ரையான இன்னொரு கிளாத் வச்சு கீரைகளை நல்லா அகலமாக பரப்பி விடுங்க. இது நேரடியாக சன்லைட்டில் காய வச்சோம்னா நமக்கு கீரையிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த க்ரீன் கலர், அதோட கலர் மாறாமல் நமக்கு இந்த பவுடர் கிடைக்கும். அதனால் நேரடியாக சன்லைட்டில் காய வைக்காமல் இது போல் கிளாத்தில் வச்சு மேலே கிளாத்தை மூடி நல்ல கீரையை இது போல் ரொம்ப திக்கான துணியை போட்டு மூட வேணாம். உங்கள்கிட்ட ஒயிட் கலர் இருந்தாலும் இல்லை இது போல் நைஸான கிளாத் இருந்தாலும் சரி, இது போல் மூடி வச்சுடுங்க. கீரையை அகலமாக பரப்பி விட்டு மேலே இது போல் கிளாத்தை போட்டு ஒரு 11:30 அது மாதிரி இருக்கக்கூடிய சன்லைட்டில் கீரையை இது போல் வச்சுடுங்க. 1 day ஃபுல்லாக இதை ஒரு 5 hours அப்படி சன்லைட்டில் இருக்க மாதிரி விட்டுடுங்க. பாருங்கள், கீரை 2 நாளுக்கு இது போல் வைக்க வேண்டி வரும். ஆஃப்டர் 2 days கழித்து கீரை இந்த போல் ட்ரை ஆகிடுச்சு. ட்ரையான கீரைகளை அந்த தண்டுகள்லேருந்து இப்போ உருவி எடுக்கிறது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். க்ளீனான நல்ல ஃப்ரெஷ்ஷான கீரை நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த கீரையை எப்படி நம்ம பவுடர் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது போல் கீரையை க்ளீன் பண்ணி நீங்கள் பவுடர் ரெடி பண்ணி யூஸ் பண்ணும்போது எந்த அலர்ஜி ப்ராப்ளமும், ஒரு சிலருக்கு ஸ்டமக் பெயின் வரும், அந்த மாதிரிலாம் வராமல் இருக்குங்க. இந்த மெத்தடில் கீரையை சன்ட்ரை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நமக்கு ஹெல்த்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். பாருங்கள், இந்த கலர் எந்த அளவுக்கு க்ரீனிஷாக இருக்குது.
இதை ஒரு சல்லடை வச்சு நம்ம சலித்து எடுத்துக்கலாம். சின்ன சின்ன துகள்கள், அந்த கோல், முருங்கைக்கீரையோட கோல் இதெல்லாம் இப்போ சலிக்கும் போது அதில் நின்றுடும். வெறும் முருங்கைக்கீரையோட அந்த பவுடர் மட்டும் நமக்கு கிடைக்கும். இது போல் முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி சன்ட்ரை பண்ணி சம்மர் சீசனில் கிடைக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரை பொடியை ரெடி பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சூப், சாலட்ஸ், கேர்டில் போட்டு சாப்பிட்லாம், மோரில் கலந்து குடிக்கலாம். வெயிட் லாஸ்க்கு இந்த முருங்கைக்கீரை பொடி ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். மாதவிடாய் கோளாறுகள் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும் முருங்கைக்கீரை. நமக்கு நிறைய அயன், கால்சியம், நிறைய விட்டமின் சத்துக்கள் நிறைந்தது முருங்கைக்கீரைங்க. ஸோ இது போல் சம்மர் சீசனில் முருங்கைக்கீரை கிடச்சிதுன்னா இது போல் ரெடி பண்ணி நீங்கள் அந்த முருங்கைக்கீரை பொடியை ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கீரையை வச்சு நம்ம என்னெல்லாம் ரெசிபி பண்ணுறோன்னு அடுத்த வீடியோவில் போடுறோம், நீங்கள் பார்க்கலாம். கீரையோட கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீனிஷாக இருக்குன்னு. நீங்கள் இந்த பவுடரை பொடி ரெடி பண்ணும்போது கூட இந்த முருங்கைக்கீரை பவுடரை அதில் போட்டு முருங்கைக்கீரை பொடியாகவும் நீங்கள் மாற்றிக்கலாம். மார்னிங் வாட்டரில் எம்டி ஸ்டமக்கில் லெமன் கலந்து 1 டீஸ்பூன் கலந்து குடித்தோம்னா நமக்கு பாடியில் அவ்வளோ டீடாக்ஸ் பண்ணுங்க. வயிறு சம்மந்தப்பட்ட டர்ட்டை அத்தனையும் ரிமூவ் பண்ணும். நமக்கு குடல் தேவையான சத்துக்களை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஃபீல் இருக்கும். முருங்கைக்கீரை பொடியை இது போல் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பொடிகளை சம்மர் சீசனில் செய்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே 2 டேஸ்க்குள்ளே நம்ம இதை ரெடி பண்ணிட முடியும். அந்தளவுக்கு நமக்கு சன்லைட் நல்லா பீக்காக இருக்கும் இல்லைங்களா சம்மரில். ஸோ ஒரு 11:30 to 6 வரைக்கும் நல்லா இதை மேலே ஒரு துணி போட்டு காய வச்சு இது போல் பவுடர் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.